பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேரின் விளக்கமறியல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் 16வது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேர் கொழும்பு மேலதிக நீதவான் அருணையாற்றிகல முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தனர். அரசு தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து எவரும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகாத காரணத்தினால் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்குகளை நீதவான் ஒத்திவைத்தார். அத்துடன் அடுத்த வழக்கு தினத்தன்று சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து பிரதிநிதிகளை ஆஜராகுமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் அருணையாற்றிகல அழைப்பாணை விடுத்தார். தங்கள் மீதான நீதிமன்ற விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 14 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கைதியொருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிறை கைதிகளின் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்கள் கடந்த 16 நாட்களாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த இடத்தில் அவர்களுக்கான வைத்திய வசதிகள் செய்வதற்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி அவர்களுடைய வைத்திய வசதிகளை செய்து கொடுக்கும்படி சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. அதே நேரம் இவர்களுடைய வழக்கு மீண்டும் நாளை மறுதினம் அழைக்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நேற்று பாராளுமன்றத்திலே சிறைச்சாலைகள் அமைச்சர் கூறுகின்றார் படிப்படியாக விடுதலை செய்வார்கள். அவ்வாறென்றால் இன்று நீதிமன்றத்துக்கு சட்டமாதிபர் திணைக்களம் கூறியிருக்க வேண்டும் அந்த விடயத்தை. இதில் சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்திருக்கின்ற முடிவு சிறைச்சாலைகள் அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கின்றது, பாராளுமன்றத்துக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதே போன்று சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த பிரச்சனை புது பிரச்சனையாக அவர் காணுகின்றார். வடமாகாண ஆளுநர் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு கூறியிருக்கின்றார் ஜனாதிபதியுடைய செய்தியோடு வருவதாக.